கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படியாக நமக்கு தருகிற வார்த்தை அப்போஸ்தலர் நடபடிகள் அதனுடைய 9வது அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்கள். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரை ஆகிலும் ஸ்திரீகளை ஆகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவன் தேவஜனங்களாகிய நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த வசனம் எதை காண்பிக்கிறது தெரியுமா? தேவஜனங்களாகிய நமக்கு விரோதமாய் சத்ருவால் போடப்படுகிற திட்டத்தையும் அவனுடைய நினைவுகளையும் தேவஜனங்களை துன்புறுத்தும்படியாய், ஒடுக்கும்படியாய், அவர்களை சிறைப்படுத்தும்படியாய் அவன் சில மனிதர்களை ஏவி அவன் செயல்படுத்துகிற காரியங்களையும் தான் இந்த வசனம் காண்பிக்கிறது. தமஸ்குவில் உள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற, அவர் காண்பித்து சென்ற மார்க்கத்தை பின்பற்றுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவனும் இஸ்ரவேல் கோத்திரத்திலே பக்தி வைராக்கியமாய் நியாயப்பிரமாணத்திற்காக வாழ்ந்த சவுல் என்பவன் தேவஜனங்களுக்கு விரோதமாய் அவர்களை கட்டி அவர்களை சிறைப்படுத்தும்படியாய் அவன் நிருபங்களை கேட்டு வாங்குகிறான். இது ஒரு பயங்கரமான செய்தி. இந்த காரியம் நடந்த பிற்பாடு இந்த செய்தியை கேட்ட தமஸ்குவில் உள்ள தேவ ஜனங்களுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும்? அதிகமாய் கலங்கி இருக்கும். அதிகமாய் அவர்களுடைய இருதயம் நொறுக்கப்பட்டிருக்கும். ஏன்னா அவர்களுக்கு விரோதமாய் சத்ருவால் ஏவப்பட்டு நடத்தப்படுகிற மனுஷன் சாதாரணமான மனுஷன் இல்லை. தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் நிருபங்களை கேட்டு வாங்கி அவர்களை துன்புறுத்த வேண்டும் என்று ஒருவன் எழும்புகிறானே, ஆனால் அவன் எந்த அளவுக்கு அந்த ஜனங்களை வெறுக்கிறான் அப்படின்னு நமக்கு அந்த காரியத்திலேருந்தே தெரியும். இந்த செய்தி அந்த தமஸ்குவில் உள்ள ஜனங்கள் எல்லாருடைய இருதயத்தையும் கலங்க பண்ணியிருக்கும். சுற்றி இருக்கிற மற்ற தேசங்களில் உள்ள ஜனங்களுடைய இருதயத்தையும் அது கலங்க பண்ணும். ஏன் தெரியுமா? தமஸ்குவிலே அவன் அதை செயல்படுத்தி விட்டானே, ஆனால் மற்ற ஜனங்களுக்கும் அவன் என்ன பண்ணுவான்? மற்ற இடங்களுக்கும் அவன் போவான். மற்ற இடங்களில் உள்ள இந்த மார்க்கத்தை, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு விரோதமாகவும் அவன் இந்த காரியத்தை செயல்படுத்துவான். முதலாவது அவன் எங்கே போகிறான்? தமஸ்குவுக்கு போகிறான். தேவ பிள்ளைகளுடைய இருதயத்தை கலங்க பண்ணுகிற ஒரு காரியம் துவங்குகிறது. ஆனால் இதை தேவன் அறிந்திருக்கிறார், தேவன் பார்க்கிறார். இந்த காரியம் நடப்பதற்கு முன்பதாகவே தேவன் இதை அறிவார். நம்முடைய வாயில் சொல் பிறவாததற்கு முன்னமே நம்முடைய தேவன் இதை அறிந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ இந்த காரியத்தையும் தேவன் அறிந்திருக்கிறார். இது நடக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியும். ஆனால் தேவன் அதை அனுமதிக்கிறார். தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் போடப்படுகிற திட்டத்தை தேவன் அனுமதிக்கிறார். அவன் நிருபங்களை கேட்டு வாங்கி இப்போ என்ன பண்ணுறான்? குதிரைகளிலே, தன்னோடு கூட குதிரைகளிலே ஆட்களை கூட்டி கொண்டு அவன் தமஸ்குவை நோக்கி பிரயாணம் பண்ணுகிறான். அதையும் தேவன் அனுமதிக்கிறார். தமஸ்குவில் உள்ள ஜனங்களுடைய இருதயம் எவ்வளவாய் கலங்கி இருக்கும். ஏற்கனவே அவன் என்ன பண்ணியிருக்கிறான்? எருசலேமில் இப்படிப்பட்ட ஜனங்களை, கர்த்தரை பின்பற்றுகிற ஜனங்களை அவன் துன்பப்படுத்தி இருக்கிறான். இந்த செய்தியும் தமஸ்குவில் உள்ள தேவ பிள்ளைகளுக்கு தெரியும். அதிகமாய் அவர்களுடைய இருதயம் கலங்கி இருக்கும். அதையும் தேவன் அனுமதிக்கிறார். அவன் தமஸ்குவை நோக்கி பிரயாணம் பண்ண தேவன் அனுமதித்தார். சமாதானமாய் வருகிறான். தேவ பிள்ளைகளுடைய இருதயம் தேவனை நோக்கி முறையிட்டிருக்கும், மன்றாடி இருக்கும், கதறி இருக்கும். இதே போலதான் இந்த கடைசி நாட்களிலே கர்த்தருக்காக வாழுகிற நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு விரோதமாகவும் சத்ரு தீட்டுகிற எல்லா திட்டங்களையும், அதற்காக அவன் பயன்படுத்துகிற மனிதர்களையும் சூழ்நிலைகளையும் தேவன் அது நடப்பதற்கு முன்பதாகவே அறிந்திருக்கிறார். தேவன் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பிசாசு அந்த திட்டத்தை போட அனுமதிக்கிறார். அந்த திட்டத்திற்காக அவன் சில மனிதர்களை கொண்டு அதற்கான காரியங்களை செய்யும் பொழுது அதையும் தேவன் அனுமதிக்கிறார். இப்போ நமக்குள்ள ஒரு கேள்வி எழும்பும், ஆண்டவரே ஏன் இப்படி அனுமதிக்கிறீங்க? ஏன் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் சத்ரு திட்டம் திட்ட அனுமதிக்கிறீங்க? ஏன் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் சத்ரு செயல்பட நீங்கள் அனுமதிக்கிறீங்க? அவனுடைய எண்ணத்தில் கூட இப்படி ஒரு திட்டம் வராதபடிக்கு அதை தடுத்து போடவும் கர்த்தரால் கூடும். ஆனால் கர்த்தர் அதை செய்யாமல் தமஸ்குவை நெருங்கும் வரைக்கும் சவுல் இந்த மார்க்கத்தாரை கட்டி சிறைப்படுத்தும்படியான எண்ணத்தோடு தான் அவன் நெருங்குகிறான். இதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நம் பக்கத்தில் வரும் வரைக்கும் நமக்கு எதிரான காரியத்தை தேவன் அனுமதிக்கிறார். பிசாசு போடுகிற திட்டத்தை, அதற்கு அவன் பயன்படுத்துகிற மனிதர்களை, சூழ்நிலைகளை நம் பக்கம், நம் அருகில் வரும் வரைக்கும் தேவன் அனுமதிக்கிறார். ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு தேவன் காண்பித்து தருகிற ஒரு பலனுள்ள வார்த்தை என்ன தெரியுமா? இந்த அதிகாரத்தின் 3வது வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா, அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. இந்த காரியம்தான், இந்த வார்த்தை தான்
தேவஜனங்களாகிய நம்முடைய பலன். சத்துரு திட்டம் தீட்ட தேவன் அனுமதிப்பார், அதை செயல்படுத்த தேவன் அனுமதிப்பார். ஆனால் எப்பொழுது தேவ பிள்ளைகளை சத்ருவின் திட்டம், சத்ருவால் செயல்படுத்தப்படுகிற மனிதர்கள், சத்ருவால் செயல்படுத்தப்படுகிற சூழ்நிலைகள் நெருங்குமோ, எப்பொழுது சவுல் தமஸ்குவுக்கு சமீபத்து வந்தானோ, அது பக்கத்தில் வந்தானோ, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவன் தமஸ்குக்குள்ளே போயிடுவான். ஆனால் ஆண்டவர் அவனை தமஸ்குவுக்குள்ளே சவுலாய் போக அனுமதிக்கவில்லை, பிசாசின் திட்டத்தோடு போக அனுமதிக்கவில்லை. ஆண்டவர் என்ன பண்ணினார் தெரியுமா? அங்கே அவனை ஸ்டாப் பண்ணார். அவனை ஸ்டாப் பண்ணி எந்த மனிதனை பிசாசு பயன்படுத்தி தேவனுடையவர்களை, தேவனால் மணவாட்டி சபையாய் உருவாக்கப்படுகிற ஜனங்களை இடிக்க வேண்டும் என்று, சிறைப்படுத்தி கொடுமை செய்ய வேண்டும் என்று நினைத்தானோ, அதே சவுலை பயன்படுத்தி கர்த்தர் அந்த ஜனங்களை கட்டும்படியாய், அநேக சபைகளை ஸ்தாபிக்கும்படியாய், சபைகளை பலப்படுத்தும்படியான நிருபங்களை சிறைச்சாலையிலும் இருந்து சந்தோஷமாய் எழுதும்படியான ஒரு தேவனுடைய தாசனாய், ஒரு அப்போஸ்தலனாய், அப்போஸ்தலர் எல்லாரிலும் அதிகமாய் கர்த்தருக்காக பிரயாசப்படுகிறவனாய் தேவன் அவனை மாற்றினார். யாரை கொண்டு இடிக்க வேண்டும் என்று சாத்தான் திட்டம் தீட்டினானோ அவனை கொண்டு 1, 2 அல்ல, அநேக பட்டணங்களிலே அநேக சபைகளை ஸ்தாபிக்கிற ஒரு தேவ மனுஷனாய் கர்த்தர் சவுலை பவுலாய் மாற்றினார். நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான். சில சத்ருவின் திட்டத்தை தேவன் அனுமதிக்கிறார். அந்த திட்டம் போடப்படுகிறது, அந்த திட்டத்திற்கான எல்லா காரியங்களும் வாய்க்க பண்ணப்படுகிறது. நிருபங்களை கேட்டு அவன் வாங்கினது போல நமக்கு விரோதமான காரியங்களும் ப்ராப்பராக செய்யப்படுது. எதிரான காரியங்கள், எதிரான திட்டங்களை உடைய பிசாசாக ஏற்படுகிற மனிதர்கள், சூழ்நிலைகள் நமக்கு எதிரான காரியங்களை சரியாய் செய்கிறார்கள். தேவன் அதை அனுமதிக்கிறார். ஆனால் அதே நேரம் அது தேவ பிள்ளைகளாகிய நம்மை நெருங்கும் பொழுது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த எதிரான காரியம் தேவ பிள்ளைகளை நெருங்கும் என்கிற சூழ்நிலை வரும் பொழுது கர்த்தர் அங்கே ஸ்டாப் பண்ணுவார். அங்கே ஸ்டாப் பண்ணி எந்த காரியத்தை, எந்த மனிதனை, எந்த சூழ்நிலையை பிசாசு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையை இடிக்க வேண்டும் என்று பயன்படுத்தினானோ, அதே காரியத்தை, அதே மனிதனை, அதே சூழ்நிலையை கர்த்தர் பயன்படுத்தி இன்னும் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கிற தேவ ஜனங்களாய் கர்த்தர் நம்மை கட்டுவிப்பார். வேதத்திலே தேவன் தெளிவாய் சொல்லுகிறார், சீயோனை நான் கட்டி என் மகிமையில் வெளிப்படுவேன் ஆண்டவர் சொல்றார். நம்மை, அவர் விரும்பி தெரிந்து கொண்ட சீயோனாகிய நம்மை நம்முடைய தேவன் கட்டுவிக்கும்படியாய் சத்ருவால் பயன்படுத்தப்படுகிற சூழ்நிலையை கூட கர்த்தர் பயன்படுத்த முடியும். சத்ருவால் பயன்படுத்தப்படுகிற மனிதர்களை கூட கர்த்தர் பயன்படுத்த முடியும். சத்ரு போடுற திட்டத்தை கூட நம்மை உயர்த்தும்படியாக கர்த்தரால் மாற்ற முடியும். யோசேப்பின் வாழ்க்கையில் அதுதான் நடந்தது. தானியேலின் வாழ்க்கையில் அதுதான் நடந்தது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவின் வாழ்க்கையில் அதுதான் நடந்தது. அது மாத்திரமல்ல, தூக்கு மரத்தை ஆயத்தப்படுத்தி ராஜாவின் இடத்துல உத்தரவு வாங்க வந்த அந்த ஆமானுடைய வாயை கொண்டே மொர்தெகாயை எப்படியெல்லாம் உயர்த்த வேண்டும் என்று தேவன் சொல்ல வைத்தார். தூக்கு மரத்திலே தொங்க விட வேண்டும் என்று நினைத்த அந்த கண்கள் முன்பாகவே கர்த்தர் மொர்தெகாயை உயர்த்தி எல்லாவற்றையும் மொர்தெகாய்க்கும் எஸ்தருக்கும் யூத ஜனங்களுக்கும் நன்மையாய் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணி சத்ருவை அழித்து போட்டு சத்ருவால் பயன்படுத்தப்பட்ட மனிதர்களுக்கு தேவன் வெட்கத்தை உடுத்தினார். தேவஜனங்களாகிய நாம் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. இது நமக்கு விரோதமாய் அநேக காரியங்கள் எதிராய் செயல்படுத்தப்படலாம், எதிரான திட்டங்கள் போடப்படலாம், எதிராக அநேக காரியங்கள் எழும்பலாம். என்ன நடந்தாலும் தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு செய்கிற காரியம் என்ன தெரியுமா? தீமையை நன்மையாய் முடிய பண்ணுவார். எதிரான உத்தரவுகளை, எதிரான காரியங்களை, எதிரான நிருபங்களை அவமாய் போக பண்ணி யாரை பிசாசு பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை இடிக்க வேண்டும் என்று நினைத்தானோ அந்த நபர்களை பயன்படுத்தியே தேவஜனங்களாகிய நாம் இன்னும் கர்த்தருக்குள் வளர்ந்து பெருக, இன்னும் கர்த்தருக்காக கட்டுவிக்கப்பட, எதிரான காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணி நம்மை உயர்த்தி நம்முடைய தேவன் மகிமைப்படுவார். நம்முடைய தேவன் நல்ல தகப்பன். இந்த சம்பவத்தில் ஒரு அழகான காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின அந்த மனிதர்களை, அவர்களை கட்டி சிறைப்படுத்த வேண்டும் என்று நினைத்தான் அந்த சவுலை ஆண்டவர் எப்படி பிற்பாடு மாற்றினார் தெரியுமா? இந்த வசனங்கள்லாம் நீங்கள் வாசிச்சிங்கன்னா, இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரத்தின் முழுமையாக நீங்கள் வாசிச்சிங்கன்னா, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிற அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக மாற்றிட்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கி அநேக காரியங்கள் நான் தோற்று போயிடுவனோ அப்படிங்கிற ஒரு மனநிலையில் யார் இருந்தாலும், இல்லை சத்ருவின் கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கப்பட்டுட்டனோ, சத்ரு என்னை மேற்கொண்டுருவானோ அப்படின்னு சொல்லி யார் தங்களுடைய இருதயத்தில் பயந்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் தருகிற வார்த்தை, உன்னுடைய எல்லாவற்றையும், சத்ருவின் திட்டத்தை கூட, சத்ருவால் செயல்படுத்தப்படுகிற மனிதர்கள், சூழ்நிலைகள் எல்லாவற்றையும்
நான் உனக்கு நன்மையாகத்தான் இந்த நிமிடம் வரைக்கும் அனுமதித்தேன். அதனுடைய முடிவில் நீ அல்ல, சத்ருவே தோற்று போவான். யாரை சத்ரு பயன்படுத்தினானோ, எந்த சூழ்நிலையை பயன்படுத்தினானோ, எந்த மனிதனை பயன்படுத்தினானோ, அந்த சூழ்நிலையை, அந்த மனிதனை, அந்த காரியத்தை உனக்கு நன்மையாய், உன்னை எனக்குள்ளே கட்டுவிக்கும்படியாய், உன்னை எனக்குள்ளே இன்னும் பலப்படுத்தும்படியாய், ஒரு சவுலை பவுலாய் மாற்றினது போல உனக்கு எதிராய் பிசாசினால் பயன்படுத்தப்பட்ட எல்லா காரியத்தையும் உன்னை உருவாக்க, உன்னை பலப்படுத்த நான் பவுலை போல எனக்குரியதாய் மாற்றுவேன் ஆண்டவர் சொல்றார். காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுவேன் ஆண்டவர் சொல்றார். அந்த காரியம் என்னுடையதாய் மாறும் ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு உனக்கு எதிராக எழும்பி நின்று கிரியை செய்கிற அந்த மனிதன், அந்த சூழ்நிலை, அது என்னுடையதாய் மாறும் ஆண்டவர் சொல்றார். இந்த ஒரு காரியம் தேவனுடையதாய் இருக்கிறதோ அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு நன்மையாகத்தான் எல்லா நிலையிலும் செயல்படும். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவ பிள்ளைக்கு எதிரான கிரியைகளையும் நிருபங்களையும் உடையவனாய் சவுலை தேவன் தமஸ்குவுக்குள்ளே நுழைய அனுமதிக்கவில்லை. எப்பொழுது அவன் சமீபித்து வந்தானோ அவன் தேவனுக்குரியவனாய் மாற்றப்பட்டு, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்று அவருடைய சித்தத்திற்கு தன்னை அர்ப்பணித்து அவரை ஆண்டவராய் ஏற்றுக்கொண்ட மனநிலையோடு தேவனையும் தேவனுடைய பிள்ளைகளையும் நேசிக்கிற, அவர்கள் இன்னும் பலப்படும்படியாய் அவர்களுக்காக நிருபங்களை எழுதுகிற அப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷனாய் மாற்றப்பட்ட பிற்பாடுதான் அவனுடைய உலக பிரகாரமான பார்வை அடைக்கப்பட்டு அவருடைய மனக்கண்கள் திறந்ததாய்த்தான் அவன் தமஸ்குவுக்குள்ளே பிரவேசித்தான். அது தேவ பிள்ளைகளுக்கு இன்னும் ஆசீர்வாதமாய், இன்னும் மேன்மையாய், இன்னும் கர்த்தருக்குள் பலப்படுத்தப்படுகிற அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை ஆசீர்வாதமாய் தேவன் அவர்களுக்கு அனுமதித்தார். தேவஜனங்களாகிய நமக்கும் தேவன் அப்படித்தான் செய்வார். நெருங்கும் வரைக்கும் சத்துரு ஜெயிச்சது போல இருந்தாலும் சமீபிக்கும் போது, கிட்ட வரும்போது அந்த பிரச்சனை எல்லாம் மாறும். அந்த பிரச்சனையெல்லாம் நமக்கு நன்மையாய் மாறும். நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் நம்முடைய தேவன், நம்மை இன்னும் கர்த்தருக்குள் பலப்படுத்தும்படியாய் நம்முடைய தேவன் அதை நமக்கு நன்மையாய், காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணி தேவஜனங்களாகிய நமக்கு அது நன்மையாக இருக்கும்படியாய் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். தேவஜனங்களாகிய நம்மிடத்தில் தேவன் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? இந்த வசனங்களில் சவுலை சந்திக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? இங்கே சவுல் யாரை துன்பப்படுத்தினான்னு தெரியுமா? தேவ பிள்ளைகளை. ஆனால் தேவ பிள்ளைகளை துன்பப்படுத்தும் பொழுது தேவன் தன்னை துன்பப்படுத்தினதாக இங்கே சொல்லுகிறார். இது எதை உணர்த்துகிறது தெரியுமா? தமஸ்குவில் உள்ள தேவ ஜனங்கள் தங்களுக்கு ஒரு துன்பம் வரும் பொழுது கர்த்தர் அதை தன்னுடைய துன்பமாய் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாய் அவர்கள் கர்த்தரையே சார்ந்திருந்தார்கள், கர்த்தரையே நோக்கி பார்த்தார்கள். கர்த்தருக்காக உண்மையும் உத்தமமான ஜனங்களாய் அவர்கள் வாழ்ந்தார்கள். அவருடையவர்கள் துன்பப்படுத்தப்படும் பொழுது அதை அவர் தனக்கு வருகிற துன்பமாய் எண்ணத்தக்கதாய் அவர்கள் அவருடையவர்களாக இருந்தார்கள், அவர் அவர்களுடையவராயிருந்தார். இதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்மை நோக்கி வருகிற துன்பத்தை அல்ல, பிரச்சனை அல்ல, எந்த ஒரு காரியத்தையும் அல்ல. ஆண்டவருக்காக வாழ நாம் நம்மை அர்ப்பணித்த பிற்பாடு எதிராக எழும்புகிற காரியமெல்லாம் ரொம்ப பெருசு போல இருக்கும். ஆனால் பிசாசும் அவனுடைய கிரியைகளும் எப்பொழுதுமே தோற்று போனது. அதற்கு பலனே கிடையாது, அது ஜெயிக்காது. அது ரொம்ப வல்லமை உள்ளது போல, கோலியாத் தன்னை ரொம்ப வல்லமை உள்ளவன் போல காட்டிக்கொள்வார்கள். பிசாசும் அவனால் பயன்படுத்தப்படுகிற சூழ்நிலை கிரியைகள் எல்லாமே அப்படித்தான். வல்லமையை போல காட்டிக்கொள்வார்கள், ரொம்ப எல்லாவற்றிலும் பெரியவர்களை போல காட்டிக்கொள்வார்கள். ஆனால் அவங்களுக்கு வல்லமையும் கிடையாது, பலனும் கிடையாது. எப்பொழுதுமே அவர்கள் தோற்று போவார்கள். ஆனால் தேவஜனங்களாகிய நாம் அப்படி அல்ல. ஜெயித்தவரை, மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவரை சார்ந்திருக்கிறவர்களாய் அவருடையவர்களாய் இருக்கிறோம். நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நாம் கிறிஸ்துவினுடையவர்களாக இருக்க வேண்டும், கிறிஸ்து நம்முடையவராக இருக்க வேண்டும். முழுமையாக கர்த்தரை சார்ந்திருக்கணும், கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படியணும். எவ்வளவு பெரிய பிரச்சனை நமக்கு விரோதமாக எழுப்பினாலும் கர்த்தரை சார்ந்து கர்த்தருக்காக வாழ, எந்த காரியத்தினாலும் எதற்காகவும் பின்வாங்காமல், கர்த்தருடைய மார்க்கத்தை விட்டு வழி விலகி போகாமல், வேதத்திற்கு செவி கொடுத்து, வேதத்திற்கு கீழ்ப்படிந்து, வேத வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையாய் இருக்குமே ஆனால் நாம் கிறிஸ்துவுக்குரியவர்களாகவும் கிறிஸ்து நம்முடையவராகவும் இருப்பார். அப்பொழுது நம்மை நோக்கி என்ன திட்டம் போடப்பட்டாலும், எந்த சூழ்நிலை எழுப்பினாலும், மனிதன் எழுப்பினாலும், எவ்வளோ பெரிய கிரியையும் காரியத்தையும் பிசாசு நமக்கு எதிராக எழுப்பிவிட்டாலும் அது நமக்கு நன்மைக்காகவே. கர்த்தர் அதை அனுமதிப்பார், அதுவும் நன்மைக்காகவே. அன்று இவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லாமே நன்மைக்கு தான். பிசாசு போட்ட திட்டமும் நன்மைக்கு தான், அவன் செயல்படுத்துகிற காரியங்களும் நன்மைக்கு தான். ஆனால் அது நம்மை நெருங்கும் பொழுது அது முழுமையாய் நமக்கு நன்மையாய், நமக்கு ஃபேவராக நம்முடைய ஆண்டவர் அதை மாறுதலாய் முடிய பண்ணி சத்ருவை அழித்து போட்டு நம்மோடு கூட நம்முடைய தேவன் இருப்பதை பிசாசினால் பயன்படுத்தப்படுகிற மனிதர்களும் கண்டு அவர்கள் ரட்சிக்கப்படும்படியாய் கர்த்தர் எழுந்தருளுவார். தேவஜனங்களாகிய நாம் விசேஷித்தவர்கள் தேவனை சார்ந்திருப்போம். எதிரான எல்லா காரியத்தையும் கர்த்தர் நமக்கு நன்மையை அனுமதித்து
காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணி தேவஜனங்களாகிய நம்மை உயர்த்தி நம்முடைய தேவன் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாராநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.